வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பானவர்களே, நாம் வாழ்கிற இந்த காலத்தில் எங்கு பார்த்தாலும் பொறாமை, எரிச்சல், வைராக்கியம், கொடுமை போன்றவை நம்மை சுற்றிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் தங்களுடைய மனிதத்தன்மை இழந்து மிருகம் போல மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நன்மை செய்கிறவன் இருக்கிறானா என்று தேடி பார்த்தால் பல நேரங்களிலே கிடைப்பதில்லை. ஆகவே இந்த நாளிலே கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? தீமை செய்யாமல் நன்மை செய்வதும், மற்றவர்களுக்கு உதவி செய்வதும், மற்றவருடைய சூழ்நிலைகளை கண்டு மனம் இறங்குவதும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள். அதை நாம் இன்றைக்கு செய்வோம். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாதபடி நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராய் இருக்கிறார். அவர் எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடி நம்மை தம்முடைய செட்டைகளிலே மறைத்து கொள்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம் கடவுளுக்கு பிரியமாக வாழ்வோம், கடவுளின் சித்தத்தை செய்வோம், அவர் தரும் பாதுகாப்பு பெற்றுக்கொள்வோம், அவருக்கு சாட்சிகளாக வாழ்வோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படியும் வாழலாம் என்கிற வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்து அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது ஆண்டவர் தரும் உயர்ந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஆதார வசனம்: அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏசாயா 33:16.